நீதியரசர் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து நிறைவேற்ற வந்து இடையூறு செய்யறாங்க. ஸோ அந்த நீதியை நிலைநாட்டணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நாங்க திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவங்க பூர்வீகம். நாங்க எங்களோட கலாச்சாரத்தையும் எங்களோட பாரம்பரியத்தையும் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இது வந்து உரிமை கிடையாது. எங்களோட கிராமத்துல நாங்க ஆண்டாண்டு காலமா, அதாவது 800 வருஷங்கள் வந்து பழமையான ஒரு இது கலாச்சாரம். நாங்க தீபத்தூண்ல விளக்கேத்தி நாங்க வழிபாடு பண்றது. முருகப்பெருமான் அமர்ந்த நிலையில இங்கதான் இருக்கிறாரு மகிழ்வான. இந்த இடத்துல வந்து 800 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பதிவிட்டது போல நமது குமாரக்கம்பனார் அரசர், அவரு நாயக்கர் வம்சாவளியில உள்ள பேரரசர். அவர் இந்த 1870 வந்து இது வந்து நம்ம விளக்கேத்திருக்காரு. பெரும் கூட்டத்தோட செஞ்சு பெரும்பான்மையான மக்களை வர வச்சு மதுரை மக்களா திரண்டு விளக்கேற்றி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு பாரம்பரியமான ஒரு விளக்கேற்ற விளக்கு வந்து ஏற்ற விடாம வந்து நம்ம தடுக்கிறாங்க. இதை வந்து நிலைநாட்டணும், எங்களுக்கு நீதி கிடைக்கணும். திருப்பரங்குன்றம் மக்களுக்கு, இந்த மதுரை மக்களுக்கு, இந்து மக்களுக்கு, தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்குறதுக்கு எங்களுக்கு வந்து இடையூறு செய்யக்கூடாது. தீபம் ஏற்றதுக்கும் எங்களுக்கு வந்து இடையூறு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நீதியை நிலைநாட்டுறதுக்கு நாங்க இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்றோம். அரசு அதாவது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு நீதியரசர் சுவாமிநாதன் கொடுத்திருக்கிறாரு. அந்த சிறப்பை கருத்தில் கொண்டு, அந்த தீர்ப்பை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் இணைந்து இதை விளக்கேற்றுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இடையூறு செய்யாம கண்டிப்பா விளக்கேற்றுறதுக்கு உத்தரவிடணும். நாங்க வந்து விளக்கேற்றணும். இதுதான் எங்களோட கோரிக்கை.